பேபி ஃபுட் சீரிஸ் எபிசோட் 1ல என் பையனுக்கு புடிச்ச ஃபுட் தான் இன்னைக்கு நான் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். இதுக்கு தேவையானதெல்லாம் சத்து மாவு தாங்க. இது கடையில வாங்குனது கிடையாது. வீட்லயே பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சத்து குடுக்குற தானியங்களோ, அத தேர்ந்தெடுத்து, கழுவி, காய வச்சு, வறுத்து, அரைச்சு பவுடர் பண்ணியிருக்காங்க. நான் இல்ல. என்னோட மதர் இன் லா அம்மா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த சத்து மாவு ஒரு பக்கெட் ஃபுல்லா என் பிள்ளைங்களுக்காக குடுத்துருக்காங்க. என் பையனுக்கு நான் அத எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு தான் சொல்லப் போறேன். 2 பெரிய ஸ்பூன் ஹோம்மேட் சத்து மாவு பவுடருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் அடுப்பு ஆன் பண்ணல. 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாம கலந்தா தான் குக் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு பக்கத்துலயே இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஹீட் பரவ பரவ ஈக்குவலா குக் ஆகி உங்களுக்கு எந்த லம்ப்ஸும் இல்லாம நீட்டா ரெடி ஆயிடும். சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில ஹாஃப் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க நேந்திரம் ஆர் ஏலக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டாக் இல்லாதனால நான் ரெகுலர் பனானா யூஸ் பண்றேன். இது நல்லா பழுத்து இருக்கனால ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ரெடி ஆயிட்ட பிறகு அதோடு சேர்த்து உங்க குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சத்து மாவு ஆட் பண்ணா போதும். என் பையன் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பண்ண சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவான். அதனால 4 டேபிள் ஸ்பூன் இந்த பனானாவோட சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இத பார்த்ததும் என் பையன் எவ்ளோ எக்ஸைட் ஆகுறான்னு மட்டும் பாருங்க. இதுல நேச்சுரல் ஸ்வீட் பனானால இருந்து இருக்கே தவிர்த்து சுகர் அண்ட் சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. நாளைக்கு வேற ரெசிபியோட உங்கள மீட் பண்றேன். டாடா! பாய்!